வணக்கம். 30/9/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்த சந்தோஷம், எண்ணங்கள் ஈடேறும், புதிய புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், தடைகள் அனைத்தும் விலகும், தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நாள், எதிர்பார்த்த உதவிகள், மகான்களுடைய தரிசனம், குலதெய்வ தரிசனம், வெளிதூர பயணத்தால் நன்மைகளும் அல்லது உற்றார் உறவினால் வருகையால் மன மகிழ்ச்சியும் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஏற்படக்கூடிய நாள். சிம்மத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி கொடுக்கும். பூர நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கும். கிருத்திகை 1ஆம் பாதம் எண்ணங்கள் ஈடேறும், சர்வ காரியமும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக, மிகவும் சிறந்த நாளாக அமையக்கூடும். நண்பர்களை, அடுத்து நாம் காண இருப்பது கன்னிராசி பலன். கன்னிராசியில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். மற்றபடி அனைத்து காரியத்திலும் வெற்றியும் மனமகிழ்ச்சியும், எடுத்த காரியம் அனைத்தும் பிரகாசமாக செயல்படக்கூடிய நாளாக இன்றைய நாள். சிறு சிறு சங்கடங்கள் வராமல் இருக்க பொறுமை நிதானம் தேவைப்படும். கன்னியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். அஸ்த நட்சத்திரம் காரிய ஜெயமாகும், மன மகிழ்ச்சி கொடுக்கும். சித்திரை நட்சத்திரம் பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அடுத்ததாக நாம் காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து காரியமும் ஜெயமாகும். அதே நேரம் பொறுமை நிதானம் கவனம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சல் சங்கட்டங்கள் ஏற்படும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்று. மன உளைச்சல்கள் வராம சங்கட்டங்கள் ஏற்படாமல் இருக்க நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் மிகவும் பொறுமையோடு இருக்க வேண்டும். சுவாதி நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். விசாக நட்சத்திரம் பிறரிடம் பழகும்போது மிக கவனமுடன் பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சல் ஏற்படும். எச்சரிக்கையோடு இருப்பது மிக நன்று. நண்பர்களை, அடுத்து நாம் காண இருப்பது விருச்சகம் தனுசு மகர ராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.